சார், இந்த எபிசோட்ல ஒரு குரூஷியலான ஒரு தொகுதியை பார்க்க போறோம் சார். அதாவது தமிழக சட்டமன்றத்தில் ஒரு புதிய கட்சி உள்ள என்ட்ராறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். 4 முனை போட்டியாக இருந்தாலும் மற்ற எல்லாமே கூட்டணி கட்சி. டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு ஒரு தொகுதி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் அவர்களே களமிறங்கக்கூடிய காரைக்குடி தொகுதி. இந்த சைடும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, அந்த சைடும் அமமுக கொடுத்துட்டாங்க. சீமான் களமிறங்கினார். டிவிகே சார்பில் டாக்டர் டி.கே. பிரபு களமிறங்கிறார். ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப கடந்த தேர்தலில் 2021 பாத்தீங்கன்னா அங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 76,000 வாக்குகள். அப்புறம் செகண்ட் வந்தது பாஜக 54,000 வாக்குகள். ஆனா இங்க அமமுக பாத்தீங்கன்னா 44,864 வாக்குகள் பெற்றிருக்கு. வாக்கு மட்டுமே நம்ம சேர்த்திருந்தாலும் வெற்றி தோல்வின்றது மாறி இருக்கும். மாறுறது மாத்திரம் கூட இல்ல, இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 1,00,000 வாக்குகள். ஓகேங்களா? அதுல பிளஸ் 23,975, அதாவது 24,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக அப்போ அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கும் இந்த தொகுதியில. மெயினா இந்த தொகுதியில அமமுக வாக்குகளை பிரிச்சதுனாலதான். அதனால நம்ம இப்போ என்ன ஒரு இதுல பாக்குறோம்னா, காரைக்குடி சீமான் இங்க போட்டி போட்டாலுமே அவரோட இங்க மாங்குடி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கு. அங்க அவருக்கு லோக்கலா அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு. அதே மாதிரி தேர்போகி பாண்டிக்கும் நல்ல இமேஜ் இருக்கு. இப்ப சீமான் வந்திருக்கிறதுனாலதான் இங்க டாக்டர் டி.கே. பிரபுவும் நல்ல ஒரு கேண்டிடேட் தான். சோ இது 4 முனை போட்டிங்கிறது உண்மையிலேயே இது ஒரு அருமையான 4 முனை போட்டியா இருக்க போகுது. பட் ஆனா அடிப்படையில நம்மளோட அசஸ்மெண்ட்ல எப்படி இருக்குன்னா, இங்க ஸ்ட்ரென்த் பிளஸ் இந்த ஓவரால் எலெக்ஷனோட டைரக்ஷன் வச்சு பார்க்கும்போது இது தேர்போகி பாண்டிக்கும் சீமானுக்கும் உள்ள ஒரு பெரிய டஃப் ஃபைட்டா இருக்கும். பட் ஆமா இங்க இவங்க 2 பேருக்குள்ளதான். ஏன்னா சீமான் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். என்ன அதாவது ஒரு இப்ப நீங்க எப்படி இப்ப விஜய் தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிக்கிறாரோ, அதே மாதிரி சீமான் ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கேண்டிடேட்டுங்கும் போது இங்க சீமானுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அப்லிப்மென்ட் இருக்கும். பட் ஆனா இங்க சீமானோட ஒரு பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போன முறை நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 23,872 தான் 24,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்கீங்க. இப்ப இங்க அவரு இத பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் அவரோட வாக்கை டபுள் ஆக்கணும். அவரோட வாக்கு சதவிகிதத்தை ஆல்மோஸ்ட் டபுள் ஆக்கணும். அத அமமுக கேண்டிடேட்டே நிக்கிறதுனால அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஒரு டஃப் ஃபைட்ல ஒரு மார்ஜினல் எட்ஜ் நம்ம சீமான் 2ஆம் இடம் தான் சொல்றீங்க. சீமானுக்கு 2ஆம் இடம், 3வது 4வது இடம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா 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 இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போன தடவை கோயம்புத்தூர் சவுத் வானதி ஸ்ரீனிவாசன் 1,500 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்ச மாதிரிதான் இந்த இதுல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். ஓகே, சோ இங்க அஇஅதிமுக கட்சியோட வாக்குகள் பிரியாத. ஏன்னா டைரக்டா அமமுக பிரிக்கும்னு சொல்றீங்க. அஇஅதிமுகவும் ராமதாசும் கூட்டணி அமைச்சிருக்கும் போது அது எஃபெக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எஃபெக்ட் இருக்காது சார். அதெல்லாம் ஒரு 500-600 ஓட்டு ஒன் மோர் இண்டிபெண்டன்ட் தான். எல்லா தொகுதியில இருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு இண்டிபெண்டா தான் வருவாங்க. பொதுவாக நான் அப்படிதான் அப்படின்றவங்க எஃபெக்ட் கொடுக்கும்போது அது சசிகலாவோட எஃபெக்ட் இருக்கும் தானே சார்? அமமுகங்கிறது வெறும் சசிகலா எஃபர்ட் இல்ல சார். அது கண்டிப்பா ஒரு அதிமுகவோட ஒரு பகுதியா இருந்து அதிமுகல அவருக்கு ஒரு விசிபிள் ஃபேஸ். சசிகலா கேம்பா இருந்தாலும் அவர் ஒரு விசிபிள் ஃபேஸா இருந்து எலெக்ஷன் தேர்தலில் நின்று ஆர்கே நகர்ல வின் பண்ணி அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருந்ததுனாலதான் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு போனதுலயே ஒரு செல்வாக்கு இருந்தது. பட் சசிகலாக்கெல்லாம் ஒன்றும் செல்வாக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் என்ன ஓட்டு வாங்குவாங்களோ அதே தான் வாங்குவாங்க. Okay, we are writing this to AMMK and Seeman second place வருவான்னு சொல்லிருக்காங்க. எஸ், நேயர்களே காரைக்குடி தொகுதி
எஸ், காரைக்குடி தொகுதி ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்க போதுன்னு சொல்றாங்க. 4 முனை போட்டின்றது லிட்டரலாவே அங்க 4 முனை போட்டியா இருக்க காரணம் தாவேகாவும் ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. என்னதான் தாவேகா, காங்கிரஸ், அமமுக, சீமான் எல்லாருமே இருந்தாலும் போட்டி வந்து நேரடியாக அமமுகவின் தெற்கோடி வி பாண்டியனுக்கும் நாதாகாவின் சீமான் அவர்களுக்கும் தான் இருக்கும் அப்படின்றது நம்மளோட அனாலிசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டஃப் கால்ல நம்ம வந்து இந்த தொகுதி ஏஎம்எம்கே அமமுகவுக்கு கொடுக்கிறோம். நன்றி. மீண்டும் இன்னொரு தொகுதியில சந்திப்போம் சார். நன்றி. 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 வணக்கம்.